ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். சாயில் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்துட்ருக்கோம். ரிப்பீட்டட் கொஷின்ஸ். இப்போ வந்து யூனிட் 2ல் உள்ள 4th கொஷின் வந்து பார்க்கலாம். 4th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்கஸ் த காம்போனண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் வித் டெர்சாகிஸ் ஒன் டைமென்ஷனல் கன்சாலிடேஷன் தியரி. இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. காம்போனண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் டெர்சாகியோட ஒன் டைமென்ஷனல் கன்சாலிடேஷன் தியரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக இது ஒரு தியரி கொஷின். ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் செட்டில்மெண்ட் வந்து கேபிட்டல் எஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். இப்போ அதோட என்னெல்லாம் சப்டிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ ப்ளஸ் எஸ்சி ப்ளஸ் எஸ்எஸ். எஸ்ஐ அப்படின்னா இமீடியட் செட்டில்மெண்ட், எஸ்சி அப்படின்னா கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட், எஸ்எஸ்னால் செகண்டரி செட்டில்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து இமீடியட் செட்டில்மெண்ட் எஸ்ஐ அப்படிங்கிறது வந்து ஆல்சோ கால்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலாஸ்டிக் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்வஸ் இமீடியட்லி ஆஃப்டர் லோடிங். அப்போ வந்து லோடிங் கொடுத்த உடனே வந்து நமக்கு இமீடியட்டாக வந்து ஆகக்கூடியதான் நமக்கு வந்து இமீடியட் செட்டில்மெண்ட்டு. நோ டைம் டிலே, கொஞ்சம் கூட டிலே ஆகவே செய்யாது. நம்ம லோடை கொடுத்த உடனே அது வந்து செட்டில் ஆயிரும். ஹேப்பன்ஸ் டியூ டு எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ். இது வந்து எதனால் உருவாகுது அப்படின்னா, எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து இமீடியட்டாக நமக்கு செட்டில் ஆயிரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சிக்னிஃபிகண்ட் இன் கோர்ஸ் கிரைண்ட் சாயில்ஸ். சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாண்டு கிராவலில். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நாட் ரிலேட்டட் டு ட்ரைனேஜ் ஆர் போர் வாட்டர் ப்ரெஷர். இது வந்து இது ட்ரைனேஜுக்கும் போர் வாட்டர் ப்ரெஷருக்கும் இதை வந்து ரிலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி ப்ரைமரி கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட் அக்வஸ். இது எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு எக்ஸ்பல்சிவ் ஆஃப் போர் வாட்டர் ஃப்ரம் சாயில். சாயிலில் உள்ள எக்ஸஸாக இருக்கக்கூடிய நம்மளோட வாட்டர்னால தான் வந்து நமக்கு வந்து செகண்டரி அந்த ப்ரைமரி கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட் வந்து ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டைம் டிபெண்ட் போர்ஸ் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து ஹேப்பன்ஸ் மெயின்லி இன் சேச்சுரேட்டட் கிளே. எதில் வந்து மெயினாக இது வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா, சேச்சுரேட்டட் கிளேயில் தான் வந்து இது வந்து உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைரக்ட்லி எக்ஸ்பிளைன்டு பை டெர்சாகிஸ் ஒன் டைமென்ஷனல் கன்சாலிடேஷன் தியரியில் வந்து டைரெக்டாகவே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் லோட் இஸ் அப்ளைடு. லோடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். இனிஷியலி எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் டெவலப்ஸ். நம்ம வந்து லோடை அப்ளை பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸஸாக இருக்கக்கூடிய போர் வாட்டர் வந்து டெவலப் ஆகுது. அப்புறம் வந்து கிராஜுவலி வாட்டர் ட்ரெயின்ஸ் அவுட்டு. கிராஜுவலாக வந்து எந்த பக்கம் ஸ்லோப் இருக்கோ அதை நோக்கி வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீசஸ். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சாயில் கம்ப்ரஸஸ். சாயில் வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து செட்டில்மெண்ட் அக்வஸ். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி வாட்டர் ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகி நமக்கு வந்து சாயில் கம்ப்ரஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து செட்டில்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நடக்குது. திஸ் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் டெர்சாகிஸ் தியரி. இது வந்து மெயினாக வந்து டெர்சாகிஸ் தியரியில் தான் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்டு வந்து செகண்டரி செட்டில்மெண்ட் எஸ்எஸ். இட் ஆல்சோ கால்ட் அஸ் க்ரீப் செட்டில்மெண்ட். அப்போது செகண்டரி செட்டில்மெண்ட்டோட இன்னொரு நேம் வந்து நம்ம க்ரீப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்வர்ஸ் ஆஃப்டர் ப்ரைமரி கன்சாலிடேஷன் இஸ் கம்ப்ளீட். ப்ரைமரி கன்சாலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேப்பன்ஸ் அட் கான்ஸ்டன்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். கான்ஸ்டண்ட்டாக ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் பை பிளாஸ்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ். இப்போ வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்க ஃபஸ்ட்டு ப்ரைமரி செட்டில்மெண்ட் ஆகி தென் செகண்டரி செட்டில்மெண்ட் ஆகுது. என்னெல்லாம் உருவாக்குது அப்படின்னா, பிளாஸ்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன் ஆர்கானிக் சாயில். இது வந்து ஆர்கானிக் சாயிலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் வந்து ஹைலி கம்ப்ரஸபிள் கிளேலையும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ரிலேஷன் டு டெர்சாகி ஒன் டைமென்ஷனல் கன்சாலிடேஷன் தியரி அஸ்யூம். அசம்ஷன் என்ன அப்படிங்கிறத
இப்போ அசம்ப்ஷன் என்னலாம் அப்படின்னா, சாயில் இஸ் ஃபுல்லி சேச்சுரேட்டட். சாயில் வந்து ஃபுல்லாவே சேச்சுரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோ இஸ் ஒன் டைமென்ஷனல். ஒரே வெர்டிக்கல் ஃப்ளோவா மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒன் டைமென்ஷன்ல. செட்டில்மெண்ட் இஸ் டியூ டு பிரைமரி கன்சாலிடேஷன் ஒன்லி. செட்டில்மெண்ட் வந்து பிரைமரி கன்சாலிடேஷன் மட்டும்தான் ஆகுது அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். சாயில் ப்ராப்பர்ட்டி வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டூரிங் கன்சாலிடேஷன் ஆகும்போது மட்டும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இப்போ லைன் பை லைன் பார்த்ததை ஒரு சின்ன ஒரு டேப்லேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் வந்து காம்பனண்ட் வந்து இமீடியட், ப்ரைமரி, செகண்டரி அப்படின்னு 3 இது பார்த்தோம்ல சப்டிவிஷன். அதை அப்படியே எழுதிட்டு ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதிட்டு என்ன காஸ் எதனால், அப்புறம் வந்து எந்த டைமில், அப்புறம் வந்து எந்த சாயில் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேப்லேஷன் மாதிரி போட்டு எழுதியிருக்கிறோம். அவ்வளோதான். இந்த தியரி கொஷின் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஷினில் பார்க்கலாம். தேங்க்யூ.